வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் எள்ளு உருண்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு நல்லா வேர்க்கடலை நல்லா மொறுன்னு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சா தான் ஒரே ஈவனாக வறுப்பட்டு வரும். வறுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் நல்லா வெடிச்சுக்கிச்சு, கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா மொறுன்னு இருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சு தோல் நீக்கி 2 உடைச்சி தனியாக அடிச்சுக்கலாம். அடுத்தது எள்ளு. வெறும் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம செய்கிறப்ப அது நல்லா இன்னும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் 2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு நம்ம சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். அப்போ தான் கரிஞ்சி போகாமல் ஒரே ஈவனாக நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். இதையும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சு அதை ஏற்கனவே சுத்தம் பண்ணியிருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா இது கல் இல்லாமல் நேம்பி தடியை வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த நாட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிற 1/2 கப்பையும் போட்டுக்கலாம். அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா நம்ம பாவு ரொம்ப முறிஞ்சு போயிடக்கூடாது. பாவு நல்லா கொலன்னு தான் இருக்கணும். நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அந்த டங்கு பதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த உருண்டி செய்ய போகிறேன். ஆனால் நம்ம கடித்து சாப்பிட்றப்பையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போமா வழக்கமாக நம்ம செய்கிற அந்த வேர்க்கடலையில் கடித்தா ஒரு மாதிரி கடுக்குன்னு சத்தம் வர மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி வராது. நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் பதம் அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் எள்ளு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு இந்த உருண்டையை சின்னதாக பிடிச்சி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு